எக்ஸசைஸ் 5.4ல இப்போ நம்ம 6th சம் பார்க்கலாம். ஈஸியான சம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் தி சைடு ஆஃப் எ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதனுடைய சைடு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு ஸ்கொயர் அதோட லென்த் ஆஃப் த சைடு ஏ கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம சைடை வந்து ஏன்னு தான் சொல்லுவோம். ஹூஸ் ஏரியா இஸ் 441 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இது வந்து ஏரியா, ஸ்கொயரோட ஏரியா. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏ இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அப்போனா ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு தான் 441 கொடுத்துருக்காங்க. அப்போனா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தான் 441 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை ஏ. ஏ அப்படிங்கும்போது ரூட் ஆஃப் 441. அப்போ நம்ம டிவிஷன் மெத்தட் போடலாம். போட்டால் நம்மளுக்கு ஏ கிடச்சிரும். ஸோ 2 டிஜிட்டை விட்டுட்டு 2 2s are 4, 0, 4 1 கீழே இறக்கணும். 2 2s are 4, இங்கே 1 இங்கே 1, 41, 0. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 21 மீட்டர். இதுதான் லென்த் ஆஃப் சைடு. ஓகேவா? லென்த் ஆஃப் சைடு ஆஃப் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 21 மீட்டர். ரொம்ப ஈஸியான சம். இந்த 6th சம் வந்து இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா? அடுத்தது 7th சம் பாருங்கள். 7th சம் இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குது. அதில் பிங்கிறது தான் ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா? அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க? ஏபி கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர், பிசி 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் ஏசி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறோம். அதில் ஆங்கிள் பி தான் 90 டிகிரி. ஸோ இதுதான் 90 டிகிரி இல்லையா? அப்போ இதுதான் பி. ஸோ அப்போ இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பிசி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஹைபாட்டினஸ், இது வந்து சைட்ஸ். அப்படி தானே? அட்ஜசன்ட் சைட், ஆப்போசிட் சைட்ஸ். ஓகேவா? ஸோ ஏசி ஸ்கொயர்டு hypotenuse squared is equal to AB squared plus BC squared. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ AC squared கண்டுபிடிக்க என்ன பண்ண போகிறோம்? 6 squared plus 8 squared. ஸோ 6 into 6 36, 8 into 8 64. எவ்வளோ வரும்? 6 plus 4 and 0 100. ஓகேவா? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இதுலேருந்து ஏசி வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 100 எடுக்கணும். ஸோ ஏசி எவ்வளவு? இது டைரெக்டாகவே 10 into 10 தான் நம்மளுக்கு 100. அப்படி தானே? அதுவும் தெரியும். அப்படி இல்லைன்னா டிவிஷன் மெத்தட் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிவிஷன் மெத்தட் கூட ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 is 1, 0, 2 0 கீழே இறங்கும்போது நம்ம ஒரு 0 மேலே போடுவோம். ஃபினிஷ். ஸோ ரூட் ஆஃப் 100 is equal to 10. அதுதான் ஏசியோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். இதுலேயே பி பாருங்கள், இதே ப்ரொசீஜர் தான். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏசி கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர், பிசி 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஏபி கேட்டிருக்காங்க. ஸோ அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் வரைகிறேன். பி 90 டிகிரி. ஸோ இதுதான் ஏபிசி. சரியா? இதில் ஏசி எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க? ஏபி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேம் ரூல் ஏசி ஸ்கொயர்டு, அதாவது ஹைபாட்டினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ப்ளஸ் ஆப்போசிட் சைடுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இல்லை ஏசி தெரியும் 13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு தெரியாது, ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு எவ்வளவு? 5 ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஏபி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்டுன்னு இது இந்த சைடு போயிடும். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 மைனஸ் 25. ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 144 வருது. ஸோ இதுக்கு ஏபி அப்படின்னா ரூட் ஆஃப் 144. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 144க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக தெரியும் 12 into 12 தான் 144. ஸோ 12 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா 144 டிவிஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1 is 1, 1, 0, 44 எடுக்கணும்.
2. ஸோ 2 2s are 4, 2 2s are 4, 0. ஸோ 12 தான் ஆன்சர். சரியா? ஸோ ஏபி எவ்வளோ கிடச்சிருக்கு? 12 சென்டிமீட்டர். ஸோ இந்த மெத்தடில் செய்யணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.